ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, இது ஒன் டே ரொட்டீன் மாதிரி தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல. இது வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் இது. நைட் அப்படியே கிச்சனை விட்டுட்டு போயாச்சு. பெருசாக எதுவும் க்ளீன் பண்ண முடியல. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் வியாழக்கிழமை வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் புயல் வந்துருச்சு. ஹர்வின்க்கும் அன்றைக்கி தான் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. புதன்கிழமையும் லீவ் விட்டுருந்தாங்க. வெள்ளிக்கிழமையும் ஸ்கூல் லீவ் தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமே தம்பிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து அவனுக்கு வாய் கொப்பளிக்க கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமே பால் பவுடர் ஆற்றிட்டு இவனுக்கு பால் ஆற்றிட்டு தம்பி எனக்கு வந்து பிளாக் டீ மாதிரி பிளாக் காஃபி போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் அவங்கவுங்களோட மார்னிங் கொடுக்க வேண்டிய ட்ரிங்க்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அது குடிச்சிட்ருந்தோம். குட்டி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்றான். லாஸ்ட் வீக்கு இந்த வீக் பரவாயில்ல, கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட நல்லாவே உட்காந்துட்டு இருந்தான் இன்றைக்கெல்லாம். இது லாஸ்ட் வீக் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸாக குடித்தாச்சு. நைட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் எதுவுமே கழுவலை. நைட்டில் தான் ரொம்ப குளிருது, தண்ணியில் கை வைக்கணுன்னாலே பயமாக இருக்கே, அதனால் கழுவவே பயமாக இருக்குது. ஐஸ் கட்டியில் கை வைக்கிற மாதிரி இருக்குது டேங்க் தண்ணியில் கை வைக்கிறது. அதனால் தூங்கியாச்சு. இப்போ காலையில் தான் எல்லாமே எழுந்திரிச்சு கொஞ்சம் அவசர அவசரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பெலாம் தொடச்சி விட்டுடலாமேன்னு அதை தொடச்சி விட்டுட்டு பால்லாம் ஆற்றிட்டுருக்கேன். இதுக்கப்புறமேட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி ஸ்கூலுக்கும் லன்ச் பேக்குக்கும் டிஃபனுக்கும் ரெண்டும் ஒன்றே தான். இட்லி தான் செய்ய போகிறேன். முன்னாடி நாள் மாவு அரைச்சிருந்தேன், அந்த மாவே இருக்குது. மாவும் தம்பி கார சட்னி கேட்டிருந்தான். எப்பயும் பயவுள்ள பொடி தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ கார சட்னி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு வராங்கல்ல ஸ்கூலில், அதை பார்த்துட்டு போவோன்னு கேட்குறான். சரி, ஓகே, அவனுக்கு செய்கிறதே எங்களுக்கும் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு சட்னி தான் அரைச்சிருந்தேன். சட்னியும் இட்லியும் கொடுத்து விட்டாச்சு. அவனுக்கு கொடுத்து விட்டு தான் லஞ்சுக்கு என்ன கொடுக்கணும், லஞ்சுக்கு எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும். சமைக்கிறத விட என்ன சமைக்கணுங்கிறத பெரிய யோசனை, பெரிய வேலையும் கூட. அதை யோசித்து செயல்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை என்ன டிஷ்ஷுங்கிறது கண்டுபிடிச்சிட்டா கூட பரவாயில்ல, செயல்படுறது கூட கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். தம்பிக்கு தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. மாவும் கரைச்சி பக்கத்து அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு தான் போய் டீயே குடிக்க ஆரம்பித்தேன். சரி, ரெண்டுமே ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் டீ குடிச்சிட்டு வந்துடலாம்ல அப்படின்ட்டு தான். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் வர வீடியோஸில் பார்ப்பீங்க. பட் நான் இன்றைக்கி கரெக்டாக வீடியோ பர்ஃபெக்டாக எடுத்துருக்கேன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். காலையில் 6 o'clockலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். பட் ஃபுல்லாக எடுத்தனான்னு எனக்கும் தெரியலை. ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இடையில எல்லாமே காட்டலையேன்னு கேட்க வேண்டாம். அப்படியே நடுவில் போயிட்டு குட்டி தம்பியும் பார்த்துக்கிட்டு அவனை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு, அவன் மார்னிங் கொஞ்சம் குட்டியாக ஒரு நேப் எடுப்பான். அவனை தூங்க வச்சுட்டு தான் பெரிய தம்பியும் குளிக்க வைக்கணும். அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு யூனிஃபார்மில் எடுத்து கொடுத்தா அவன் போட்டுப்பான். இப்போ கொஞ்சம் அவனே ஸ்நாக்ஸ் போட்டுக்கிறது அப்படின்ட்டு லஞ்ச் பேக் பண்ணுறதுன்னு அவனே கொஞ்சம் பண்ணிப்பான். இட்லி என்னோடது எப்பயுமே பர்ஃபெக்டாக வராது. வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் கரெக்டாக வந்துருச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. அவனுக்கு சாப்பிட்றதுக்கும் 2 இட்லி போட்டு வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பெருசாக எதுவும் இல்லை. வீட்டில் பிஸ்கெட்டும் முறுக்கும் தான் இருந்துச்சு. சரி, அதையே கொடுத்து விட்டுலாமேன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாச்சு. அவன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வரதுக்குள்ளே நான் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமே அவன் வந்ததுக்கப்புறம் இட்லி வச்சு இன்றைக்கி நானே ஊட்டி விட்டுட்டேன். தம்பியும் தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே சரி கொஞ்சம் நேரம் இவனையும் ஊட்ட சொல்லிகிட்டே இருப்பான். ஊட்டினா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவான்னு சொல்லி ஊட்டி விட்டாச்சு. காதுக்கு அது போட்டுட்டு போடான்னா போட்டுகிட்டே போக மாட்டேங்கிறான். மழை இல்லைனாலும் ஒரு மாதிரி விசுன்னு காற்றடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சில்னஸாக தான் இருந்துச்சு. ஆனால் 10 மணிக்கு மேலெல்லாம் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி வெயில் அடித்தது தான். அதுக்கப்புறம் புயல்லாம் முடிச்சு தான் வெயில் வந்தது. இன்றைக்கி முந்தா அந்த மாதிரி தான் வெயிலே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் வியாழக்கிழமைக்கு அப்புறமேட்டு அவனை கிளப்பி விட்டுட்டு வீடெல்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இதை நான் மறுபடியும் பழையபடி மாற்றணும். இதெல்லாம் 10 மணிக்கு மேலே தான் நடக்கும். எல்லாத்தையும் கிளப்பி விட்டதுக்கப்புறம் பெரிய தம்பி கிளப்பிட்டு குட்டி தம்பி அவனுக்கு கொஞ்சம் நேரம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அவனை குளிக்க வச்சு கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவனையும் தூங்க வச்சுட்டு 11 o'clock மேலே ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பழையபடி மாற்றணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எனக்கு. அதுக்கிடையில் மிஷினும் ஓடி முடிச்சிருச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்தது இல்லையா, சரி இவனும் 2 பேரும் உச்சா விட்டு வச்சுருப்பாங்க. அதனால் பெட்ஷீட்ஸு எல்லாமே கொஞ்சம் மிஷினில் போட்டு வச்சுட்டு அதெல்லாமே ஓடி முடித்தோடனே கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோம்னா சீக்கிரம்
ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு கொண்டு போய் காய வச்சுட்டு இருந்தேன். இடையில அவனை குளிக்க வச்சு அவனையும் ரெடி பண்ணிட்டு அவனும் தூங்கிட்டான். இதுக்கப்புறமேட்டு நான் என்னோட வேலையெல்லாம் முடிக்கணும். நான் குளிக்கணும், வீடு மாப் போட்டுட்டு குளிச்சுட்டு அடுத்தது சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ரைஸ் மட்டும் குக்கரில் வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அவன் எந்திரிச்சிக்குவான்னு சொல்லிட்டு அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு தான் குளிக்க போனேன். ஒரு அடுப்பில் சாதமும் ஒரு அடுப்பில் கேரட்டும் வேக வச்சுட்டு தான் போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்தது காய்கறிலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அதுக்குள்ளே சார்வால் எழுந்திரிச்சிட்டாரு. சரி இந்த கட் பண்ணோம் காய். அப்புறம் என்ன பண்ணேன், இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக சமைக்க டைம் இல்லை. ரசம் வச்சு வெண்டைக்காய் மட்டும் பொரியல் பண்ணிட்டேன். காய் கட் பண்ணும்போதே சார் எனக்கு துணைக்கு வந்துட்டார். நானும் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு காய் எடுக்க நான் ஒரு காய் எடுக்க இப்படி தான் இன்றைக்கி சமையல் ஒரு வழியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு கேரட்டையும் சாதத்தையும் கொஞ்சமாக அடித்து அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன கொஞ்ச நேரம் தூங்க மாட்டான், விளையாண்டுட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock மேலே ஒரு 5 minutes ஒரு 20 minutes தூங்குவான் அதிகபட்சம், அவ்வளோதான். நான் ரொம்பவும் சாதத்தை அடிக்கலை, ரொம்பவும் வேறு வரையாக இல்லை, ஒரு அளவுக்கு இருந்தது, கையில் மசிச்சு விட்டு விட்ற மாதிரி தான். அப்புறம் அவனோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் 4 o'clock மேலே சார்வால் வந்துட்டார். அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் போட்டுட்டாரான். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே ஒரு போஸ் கொடுக்குறாரு. போஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் சாப்பிட உட்காந்துக்கிட்டான். இன்றைக்கி சாப்பாடு சாப்பிடல, வந்தோடனே கொஞ்சம் சாதம் சாப்பிடுவான். ஏன்னா லன்ச் டைமில் எப்படி சாப்பிட்றான்னு தெரியாது இல்லையா. நான் ஊஞ்சலில் உட்காரட்டுமா, தம்பியோ படுக்க வைக்க போகிறீங்களான்னு கேட்டேன். நான் தம்பியை தூங்க வைக்க போகிறேன் தம்பினோடனே ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் 6 o'clock மேலே ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பிக்கிட்ட கொடுத்து பூவை கொண்டு போய் வச்சுட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அவனும் வச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நாம் கோலம் போட வேண்டியது தான். கோலம்லாம் அரிசி மாவை கரைச்சி கோலம் போட்டாச்சு. பெருசாக டார்க்காக தெரியல, காஞ்ச உடனே நல்லாவே டார்க்காக பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி பிரசாதமும் பெருசாக செய்யலை, அதனால் வீட்டில் இருந்ததை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் வச்சாச்சு. சாய்பாபாவுக்கு பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ தான் இருந்துச்சு, அதை அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு போட்டுட்டு சூப்பராக தீபமும் ஏற்றியாச்சு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஹர்வினை வந்து சாமி கும்பிடுடான்னு சொன்னேன். அவன் ஒரு லிஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தான். அவன் என்னென்ன சாமி கும்பிடுவாங்கிறதையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு காமெடியாக கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமை இப்படி தான் எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அவன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா ஒப்பிச்சிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் ஒப்பிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் புக் எடுத்தாச்சு. ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். தரையில் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தான். சார்வால் டிஸ்டர்ப் பண்ண வந்துக்கிட்டே இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, இப்போ கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டான், நல்லாவே முட்டி போட ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குடுன்னு தூக்கிட்டு வந்து தம்பியை தூக்கி இங்கே போட்டாச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் வச்சு எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அவனை கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க சொல்லிவிட்டு நைட்டு அன்றைக்கி டின்னர் தான் செய்ய வேண்டிய வேலை. இன்றைக்கி தம்பி ரொம்பவே ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். வேலையும் எனக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவசர அவசரமாக 1 2 தக்காளி சாம்பார் செஞ்சேன். பட் அது ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அவனும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். அன்றைக்கி சாம்பாரே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலைல அவனுக்கும் லீவ் விட்டாச்சு, ரெட் அலர்ட்னு சொல்லி கடலூருக்கு. எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால எழுந்திரிச்சி வீடெலாம் தம்பி கூட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமே மதியமாக கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவனோட விளையாட சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் செஞ்ச டாய்ஸ் எல்லாம் எனக்கு காட்டிகிட்டு இருந்தான். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கெலாம் எனக்கு ரொம்ப தொண்டை கட்டிக்கிச்சு, ரொம்ப முடியல. இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கு. அடுத்தடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டே இன் மை லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.